கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி, அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன் இல்லம் தேடி வருகிறேன், இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. என்ன எப்படி ஒரு அற்புதங்க, அமர்க்களப்படுத்துகிறார் இல்லையா? பிரமாதமான அருள் வாக்கு. நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான அருள் வாக்கை இன்றைய நிகழ்ச்சியில் கொடுக்கிறார் சாய்நாதர். இந்த அருள் வாக்கு என்னைக்கு கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நான் புதன்கிழமை பஸ்ஸில் சுருளி கும்பாபிஷேகத்துக்காக போயிட்டுருக்கேன். அப்போ கொடுக்குறாரு இந்த அருள் வாக்கு. இதுதான் டைட்டில் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. என்னடா இந்த டைட்டில் கொடுக்குறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அற்புத மழையில் நனைய வைத்தார் சாய்நாதர். 2 ஆலயங்கள் நான் விசிட் பண்ணேன். இந்த அற்புதமான தருணத்தில் சாய்நாதர் என்னை அழைத்து சென்றது சுருளியில் உள்ள சக்தி சாய்பாபா ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு. அப்புறம் குறை தீர்க்கும் சின்னமனூர் சாய்பாபா ஆலயம், அந்த ஆலயத்திற்கு கூட்டு போனார். அப்போது இந்த டைட்டிலுக்கும் அந்த ஆலயத்தின் பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. சரி, பாபா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக காத்திருந்தேன். என்ன நடந்தது, அற்புத மழை எப்படி வந்தது, எனக்கு கிடைத்த அற்புத மழையின் மூலமாக நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். அது மட்டுமல்ல, அதோடு கூட நம்ம ஷீரடியில் நடைபெற்று வரும் அந்த சிவில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாபாவின் ஆலயம், அற்புதமாக ஆலயம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன். இப்போது அற்புதமாக அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. இப்போ நான் அந்த 2 நிகழ்ச்சிக்கு போகும்போது தான் அந்த லைக்கோட பவர் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு நிறைய சகோதரிகள் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வந்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். எல்லா சகோதரிகளையும் சொன்னது அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறேன். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க, இப்போது எனக்கு நிகழ்ந்த அற்புதங்கள் பிரமாதமாக அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அந்த அற்புதத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனம் கிடைக்க இருக்கிறது. அதையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் பாபா அந்த டைட்டிலை கொடுக்குறார். நான் உன் இல்லம் தேடி வருகிறேன், இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. பாபா டைட்டில் பிரமாதமாக இருக்குது, இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். சாய்நாதர் அதுக்கு தானே கொடுக்குறார் இல்லையா? இது போன்ற ஆசீர்வாதங்களை சாய்நாதர் கொடுப்பதற்கு காரணமே இதை நம்ம வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக தான். இது டைட்டில் முடிவு பண்ணியாச்சு. சரி, என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் காலையில் கிளம்பி சுருளி ஆலயத்திற்கு போனோம். ஒரு ஆலயமும் ஒரு சகோதரியின் அறிமுகத்தின் மூலமாக தான் கிடைக்கும் நமக்கு. அந்த ஆலயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி முதல்ல நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசிய சகோதரி தான் சகோதரி மின்னல் கொடி அவர்கள். ரொம்ப அற்புதமாக பேர். சகோதரியும் ரொம்ப அற்புதமான சகோதரி, அன்பாகவும் பாசத்தோடும் பேசக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க தான் என்னை ரூமில் அழைச்சிட்டு போனாங்க கோயிலுக்கு. அற்புதமாக ஆலயத்துக்கு போய் ஒரு பிரமாதமான கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த கருடன் பறந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க கும்பாபிஷேகம் பிரமாதமாக நடந்தது. அந்த காட்டுக்குள்ளே ஆலயம் இருக்கிறதுனால மேலே கும்பாபிஷேகம் ஷூட் பண்ண முடியல நம்மளால். பட் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தத்தை சுமந்து செல்லும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தார் எனக்கு. அதை எடுத்துகிட்டு கோயிலை வலம் வந்து அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த கலசத்தை சாய்நாதருக்கு அபிஷேகமாக பண்ணாங்க. அந்த பெரிய கலசத்தை எடுத்துகிட்டு போய் மேலே கும்பாபிஷேகத்து கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அற்புதமாக என்னுடைய கைகளாலேயே சாய்நாதருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாருங்கள், எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் பாருங்கள் இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அற்புதமாக காட்டப் போகிறேன். அதன் பிறகு அற்புதமாக ஒரு வஸ்திரம் கட்டி கொண்டார் சாய்நாதர். ஒரு அற்புதமான தீபாராதனையோடு அந்த கும்பாபிஷேக நிகழ்வு நிறைவு பெற்றது. அங்கே வந்திருந்த நிறைய சகோதரிகள், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் என்கிட்ட பேசினாங்க. சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அங்கே பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் அந்த ஆலயத்திலிருந்து நான் கிளம்பினேன். நினைவு பரிசாக சகோதரிகள்
சூழ நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்காகத்தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி ரீச் ஆகணும் நல்ல எல்லாருக்கும். ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே. அற்புதமாக அங்கே நினைவு பரிசு எனக்கு வழங்கினார்கள். அப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். நான் ஸ்ரீ சாயிநாதா ஸ்ரீ சாயிநாதா ஷீரடியில் அமர்ந்து அருளும் ஈசா ஸ்ரீ சாயிநாதா ஸ்ரீ சாயிநாதா ஷீரடியில் அமர்ந்து அருளும் ஈசா சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா சிந்தையில் என்றும் நீதானே தேவா சிந்தையில் என்றும் நீதானே தேவா ஸ்ரீ சாய்நாதா ஸ்ரீ சாய்நாதா அன்னபூரணியாய் கலியுகத்தில் நீயும் பசிப்பிணி போக்கும் தாயாய் அவதரித்தாய். அன்னபூரணியாய் கலியுகத்தில் நீயும் பசிப்பிணி போக்கும் தாயாய் அவதரித்தாய். அணையாதுனி ஒன்றை நீயும் ஏற்றி வைத்து அணையாதுனி ஒன்றை நீயும் ஏற்றி வைத்து மறந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய். மறந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய். ஸ்ரீ சாயிநாதா ஸ்ரீ சாயிநாதா உன் வாசல் தேடி வந்திடும் அடியவரின் மனக்குறை நீக்கி வசந்தம் அருள்பவனே. மாலை அந்த சின்னமனூர் ஆலயத்துக்கு வருவதாக சொல்லியிருந்தேன். அந்த ஆலயத்தில் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் காத்திருக்கிறார்கள் அந்த ஆலயத்தில். நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக 6:30 அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டோம். ஆலயத்துக்கு வெளியிலேருந்தே வரவேற்பு நமக்கு அற்புதமாக பொன்னாடை போர்த்தி ஆரத்தி எடுத்தான் உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் என்னை கூப்பிடுவீங்க, சாய் அண்ணான்னு கூப்பிடுவீங்க, அண்ணான்னு கூப்பிடுவீங்க, பிரசாத் அண்ணான்னு கூப்பிடுவீங்க. சில பேர் குருஜி சாமிஜிம்பிங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. நானும் உங்களை மாதிரியே தான். அற்புதங்களை சொல்வதற்கு எனக்கு சாய்நாதர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு கிரேடு தான் கொஞ்சம் மேலே, அவ்வளோதான். அதுபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்படி சாயண்ணான்னு எல்லோரும் கூப்பிட்டு கொண்டிருக்கும்போது சின்னமனூரை சேர்ந்த அன்பு மகள் அனுசுயா தேவி மட்டும் அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டாங்க. அன்றிலிருந்து என்றைக்கு அறிமுகமானது அன்னையிலேருந்தே அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி சொல்கிற வார்த்தை எங்கள் ஆலயத்துக்கு வாங்கப்பா, எங்கள் ஆலயத்துக்கு வாங்கப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சுருளி கும்பாபிஷேகத்துக்கு வரோம். பக்கத்தில் தான் இந்த ஊருன்னு தெரியும். நிச்சயமாக வருகிறேன். ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டேன். எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அற்புதமாக அந்த ஆலயத்துக்குள் போயாச்சு. ஆலயத்தில் வரவேற்று உட்கார வைத்து ஒரு பிரமாதமான அபிஷேகம் பண்ணாங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் தான் எல்லா அபிஷேகம்லாம் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ரத்தையோடு பிரமாதமாக பண்ணார். ஓம் சாயி ஸ்ரீ சாயி நமோ நமக அந்த பாடல் பாடி பாடி எல்லாரும் பாடுறாங்க.
பாடி அற்புதமாக அபிஷேகம் நடந்து முடிந்தது. பாபாவுக்கு ஒரு அற்புதமான அலங்காரம் பண்ணாங்க. பாபாவுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சாங்க. அப்புறம் என்னையே கூப்பிட்டு ஒரு ஆரத்தி காட்டுங்கன்னாங்க. அந்த ஆரத்தி நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டு நான் ஷூட் பண்ணேன். அதை என்னுடைய ஸ்டேட்டஸில் வைக்கும்போது உலகாளும் சாயி அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் காமிச்ச ஆரத்தியில் ஒரு அற்புதம் இருக்குது, நான் மார்க் பண்ணி அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாங்க. சாய்நாதர் அங்கே தான் ஆரம்பிக்கிறார் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சகோதரி மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இடத்தில் சாய்நாதரின் உருவம் தெரிகிறது. எனக்கு சிலிர்த்துட்டேன் நான். அவங்க என்கிட்ட கேட்டதாண்ணா நான் என் சேனலில் போட்டுக்கிட்டுமான்னாங்க. தாராளமாக போடுங்கம்மா, பாபாவின் புகழ் பரவ வேண்டும், அதுதான் நம்முடைய விஷயம், நீங்கள் போடுங்கம்மான்னு சொன்னேன். அவங்க உலகாலம் சாயில் இந்த நிகழ்ச்சி அப்படியே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய வாய்ஸோடையே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆரத்தி எடுத்தேன். நான் அப்போ கவனிக்கல, அதை சகோதரி சொன்ன பிறகு தான் கவனித்து அப்புறம் அந்த ஆலயத்துக்கு அதை அனுப்பிச்சி விட்டேன். இப்போ இந்த டைட்டில் விஷயத்துக்கு வருவோம். டைட்டிலில் சாய்நாதர் ஒரு விஷயம் சொன்னார். டைட்டிலில் சாய்நாதர் என்ன சொன்னார்? நான் உன் இல்லம் தேடி வருவேன், இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னாரு. என்றைக்குமே டைட்டில் வந்து நம்ம எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் கிடையாது. சரி, சாய்நாதர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, அந்த ஆலயத்தில் அற்புதமாக ஒரு பாபாவின் விக்கிரகம் எனக்கு பரிசளித்தார்கள். இப்போ எப்படி உண்மையாக்கிட்டாரா? எனக்கு உண்மையாக்கிட்டாரா? பிரமாதமாக. அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு மட்டும் இது கிடைக்கிதே பாபா, என் சகோதரிகள் எல்லாருக்கும் கிடைக்கணுமே அப்படின்னு நான் பாருங்கள், அதுக்கும் வழி பண்ணுறாரு பாருங்கள். அடுத்து அந்த ஆலயத்தை சேர்ந்த சகோதரி சொன்ன இல்லையா, அனுசியா தேவி மகள், அவங்க ஒரு படம் எனக்கு பரிசளிக்கிறார்கள். நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். அற்புதமாக அந்த படம் பரிசளிக்கிறார்கள். இதுதான் உங்கள் எல்லாருக்கும் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் குறை தீர்க்கும் சின்னமனூர் சாய்பாபா. இந்த படம் இப்போ உங்கள் இல்லத்துக்கே வந்துருச்சு. கரெக்டாக இந்த டிவியில் நீங்கள் பார்க்குறதன் மூலம், நம்ம கோபுரம் டிவியில் பார்ப்பதன் மூலம் உங்கள் இல்லத்திற்கே அந்த குறை தீர்க்கும் சாய்நாதர் வந்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் உன் இல்லம் தேடி வருவேன், இனி உனக்கு வாழ்வில் குறையே இருக்காதுன்னார் இல்லையா? வந்துட்டார் பாபா, குறை தீர்க்கும் பாபாவே வந்துட்டார். அமர்க்களமான ஒரு ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டார். இது என்னைக்கு கொடுத்தாரு? புதன்கிழமையே கொடுத்துட்டாரு இல்லையா? நமக்கு இன்றைக்கி தான் கிடைக்கிது. இன்றைக்கி சாய்நாதர் இந்த தீக்கிழமையின் மூலமாக நம்ம அத்துணை பேருக்கும் நம் இல்லங்களுக்கு பிரவேசித்து எல்லாரும் அழகாக மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சாய்நாதரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள். பிரமாதமாக வந்திருக்கார் குறை தீர்க்கும் சாய்பாபா, அற்புதமாக வந்திருக்கார் இல்லையா? சரி, இதோடு நிறுத்திட்டார் சாய்நாதர்னு பார்த்தா, அங்கே லதான்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அப்படி கம்பீரமாக பேசுகிறாங்க, மிரட்டும் துணியில் தான் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. அந்த சகோதரி திடீர்னு அனுசையாட்ட ஒரு கவர் கொடுத்து அண்ணாக்கு போட்டு விடுன்னாங்க. நான் சொன்னம்மா அதெல்லாம் கிஃப்டெல்லாம் எதுவும் வேண்டாமான்னா, இல்லைண்ணா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுனாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கையில் பார்க்குறேன் பாபாவோட பிரேஸ்லெட். அதுவும் அவங்களுக்கு உத்தரவாம், பாபாவின் படம் போட்டு அண்ணாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு. அது எனக்கு கொடுத்தாங்க, பரிசளித்தாங்க. இப்போ இது மூலமாகவும் பாபா என் வீட்டுக்கு வருகிறார். ஸோ டைட்டில் நம்ம அத்துணை பேருக்கும் உண்மையாகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நமக்கு சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழிய காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதாவது கேட்டோமா, பாபா எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்ட்டு நம்ம எதுவுமே கேட்குறது இல்லை பாபாட்ட. நான் பாபாவிடம் கேட்குறதுல நேரம் கேட்பேன், பாபா என் கூட வாங்க பாபா, ப்ளீஸ் என் கூட வாங்க பாபா, இதுதான் சொல்லிட்டு போவேன். வெளியில் போகும்போது நேரம் சுவாமியோட முன்னாடி நின்று, பாபா நீங்கள் என் கூட வாங்க பாபா, நீங்கள் என் கூட இருங்க பாபா, இவ்வளோ தான் சொல்லுவேனே தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் பாபாட்ட. பாபாவை எல்லாத்தையும் கொடுப்பார். இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்காத அற்புதங்கள். இதெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனையும் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்கள். நான் இப்படி கேமரா முன்னாடி வந்து உட்காந்து பேசுவேனாங்கிறதே பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு எனக்கு. அவர் போட்ட பிச்சை, அப்படி தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் என் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறார். இந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் நம் எல்லோருடைய இல்லத்திற்கும் சாய்நாதர் வந்திருக்கிறார். அவரை உபசரித்து உட்கார வைங்க வீட்டில். ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இனி உன் வாழ்வில் குறையே கிடையாது, அப்படி ஆணித்தரமாக சொல்கிறார் சாய்நாதர். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கி அற்புதமாக 2 அற்புதங்களை தரிசனம் செய்தோம். ஒன்று கோயில் கும்பாபிஷேக தரிசனம், பிரமாதமாக தரிசனம். அடுத்து பாபாவின் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, பிரமாதமாக அந்த
ஆரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த செவரில் பாபாவின் தரிசனம், பிரமாதமான தரிசனம். அது எல்லாத்தையுமே இப்போ நான் வீடியோவில் காட்ட போகிறேன். எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள். பிரமாதம். கோடி கோடி நாமம் சொல்லி உன்னை தொழுதேன் தெய்வமே, பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே. நாடி நாடி ஓடி வந்தேன் உந்தன் பார்வை போதுமே, தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாதம் சரணமே. கற்பக விருட்சமாய் காமதேனுவாய் கலியுகத்தில் அவதரித்தார். கற்பக விருட்சமாய் காமதேனுவாய் கலியுகத்தில் அவதரித்தாய். துன்பம் நீக்கி துயரம் போக்கி வறுமை அகற்றிய தேவனே, வளங்கள் தந்து நலன்கள் சேர்த்து வாழ்வை அளித்த வள்ளலே. வரங்கள் வேண்டி நின்றால் கருவில் உதிக்கும் கடவுளே, குழந்தை வரங்கள் வேண்டி நின்றால் கருவில் உதிக்கும் கடவுளே. மழலை உருவில் நீயும் பிறந்து மடியில் தவழ வேண்டுமே, அந்த இன்பம் எனக்கு தந்து ஆதரிக்க வேண்டுமே. சீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். அற்புதமாக இந்த 2 தரிசனத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அடுத்து மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியில் நடைபெற்று வரும் அந்த வேலைகளோட அப்டேட். அன்றைக்கி நம்ம காமிச்சோம், பூமி பூஜை மட்டும் காமிச்சோம் அன்றைக்கி. இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அற்புதமாக ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக தரையெல்லாம் எடுத்து விட்டு தரையெல்லாம் உடைச்சி, அந்த இடத்த உடைச்சி அங்கே ஒரு திண்டு மாதிரி கட்டி, இதன் மேலே தான் அந்த பீடம்லாம் வருது. இந்த பீடத்தில் அமர்வதற்கு, கொலு இருப்பதற்கு 3 மூர்த்திகள் ரெடி. 3 மூர்த்திகள் யார் யார்? ஏற்கனவே அங்கே இருந்தவங்க தான். ஒன்று நம்ம சாய்நாதர் அற்புதமாக அங்கே வரப்போகிறார். அடுத்து ஆஞ்சநேய பகவான் அங்கே வரப்போகிறாரு. அடுத்து விநாயக பெருமான் வரப்போகிறார். இந்த 3 விக்கிரகங்களும் ராஜஸ்தானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, சாய்நாதர் பார்க்குறீங்க, ஆஞ்சநேயர் செந்தூரம் பூசப்பட்ட ஆஞ்சநேயர் பார்க்குறீங்க, அப்படியே கலர்ஃபுல் விநாயகர் அவர் பார்க்குறீங்க. இந்த 3 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. அழகாக பேக் பண்ணிட்டாங்க. ஜம்முன்னு ஒரு அலுமினியம் பாக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸில் 3 பேரையும் பேக் பண்ணி சேஃபாக பேக் பண்ணி இப்போ ராஜஸ்தான்லேருந்து அனுப்பிட்டாங்க. அது இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் ஷீரடி வந்து அடைந்து விடும். மிகவும் சந்தோஷமான விஷயம். இன்றைய எபிசோட் மன நிறைவோடு இருக்கிறது. சின்ன எபிசோடாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கிடைத்த பரிசு மிகப்பெரிய பரிசு நமக்கெல்லாம். நம் இல்லம் தேடி சாய்நாதர் வந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணுவார். நம்முடைய தேவைகளை அள்ளி கொடுப்பதற்காக நம் இல்லம் தேடி வந்திருக்கிறார் சாய்நாதர். அவரை வரவேற்று அவருக்கு ஒரு ஆரத்தி எடுத்து ஒரு பிரசாதம் வச்சு
அற்புதமாக நைவேத்தியம் பண்ணி அவரை வணங்குங்கள். அடுத்த எபிசோடில் பிரமாதமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்க்களப்படுத்தியிருக்கார். இது நடக்குமா? ஐயோ பணம் போயிடுச்சே, இது திருப்பி வராதே அப்படின்னு நினச்சா அதை பெற்று கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.